ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்து அவளை வந்து சும்மா விட்டுருந்தா இவ்வளோ பெரிய தப்பாக வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து நின்றுட்டுருக்கு. இவளை வந்து சும்மா விடக்கூடாது, இவளுக்கு வந்து சரியான தண்டனை வந்து கொடுக்கணும். முக்கியமாக வந்து நம்ம இலக்கியா இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய தப்பை வந்து பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ என்ன ஆச்சுனாக்கா, நம்ம அஞ்சலி பண்ணுற எல்லா விஷயமும் வந்து நம்ம இலக்கியாவுக்கு பெரும் பிரச்சனையாக வந்து இருக்குது. இப்போ இந்த ஒரு டைமில் வந்து என்னாச்சு, நம்ம இலக்கியா வந்து வேலை செய்கிறாங்க இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நிறைய வந்து பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஜானுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு, இவங்க தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனோட பொண்டாட்டி இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்காளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிரச்சனையாக தான் வந்து இருந்துச்சு. ஆனாலும் நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்கா, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நான் வந்து இங்கே வேலை தான் செய்கிறேன், இப்போ எனக்கு ஒரு வேலை கிடையாது அதனால் இங்கே பண்ணிகிட்ருக்கேன், என் வீட்டுக்கார் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் டெவலப்மெண்ட் ஆகிட்டாருனாக்கா நாங்கள் வந்து இப்போ இந்த ஒரு வேலையை பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க, பணக்கார திமுறை வந்து காட்டணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. என்ன நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலையும் பரவாயில்ல, நான் வந்து என் வேலையை கரெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலி நிறையவே வந்து பிளான் போட்டாங்க, இவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், இவளை வந்து எப்படியாவது தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு நிறைய பிளான் போட்டாங்க. ஏன்னாக்கா இவன் வந்து பணத்தை கொடுத்து நம்மளை வந்து அதாவது நம்ம கர்ப்பத்தை வந்து கலைக்க பார்த்தா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க, போலீஸ் கையில் பணம் கொடுத்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. போலீஸும் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இவ வேலை செய்கிற இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸும் கிளம்பி வராங்க. ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு தான் வந்து தெரியும் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நம்ம அஞ்சலி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளை வந்து இன்னும் பண்ண முடியாது, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் இவன் இப்போ காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் கார்த்திகை கடத்த வச்சுருந்தது எல்லா விஷயத்தையும் வந்து பக்காவாக வந்து ஆதாரத்தோடு வந்து நம்ம இலக்கியா வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த இலக்கியா வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, கடைசியில் நம்ம அஞ்சலியை வந்து தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இந்த பைரவையும் வந்து சிக்க போகிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து வந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம அஞ்சலியும் பைரவையும் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து இந்த போலீஸ் இருந்தாங்க ஏன்னா காசு வாங்கினவங்க, அவங்களும் வந்து வீடியோவில் வந்து பக்காவாக மாட்டிங்கனால இப்போ 3 பேரும் வந்து ஜெயில் கழி தின்ன போகிறாங்க. நம்ம இலக்கியாவை தூக்கி உள்ளே வைக்கலான்னு சொல்லி அவங்க பண்ண வேலை எல்லாமே வந்து இப்போ கையங்காலமாக வந்து அவங்க தான் வந்து சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலிக்கு, இந்த போலீஸ்க்கு, இந்த பைரவிக்கு 3 பேருக்கு இந்த தண்டனை வந்து பத்துமா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நம்ம அஞ்சலியை வந்து இந்த கார்த்திக் கையில் வந்து சொன்னாலே போதும், எல்லா விஷயத்தையும் மொத்தமாக வந்து சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியோட கழுத்தில் கட்டியிருக்காங்களே தாலி, அதை பிடிங்கிட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சீன் காட்டியிருப்பாங்க, ஆனால் வந்து அது என்னாச்சுனாக்கா ஒரு கனவாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து என்னாச்சு, எல்லாருமே வந்து ஏமாந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லையும் சரி, எல்லா சீன்லையும் ப்ரொமோவிலையும் நம்ம அஞ்சலிக்கே பெரிய பெரிய ஆப்பாக தான் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.